வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தில் பல்வேறு பணிகள், காலியிடங்கள் 84. முழுமையான செய்தியை காண்போம். மத்திய அரசின் கீழ் செயல்படும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தில் காலியாக உள்ள கீழ்கண்ட பல்வேறு பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். விவரம் வருமாறு: 1. பணியின் பெயர் டெப்யூட்டி மேனேஜர் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ், காலியிடங்கள் 9. கல்வி தகுதி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபைனான்ஸ் பிரிவில் முதுநிலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், காலியிடம் 3. வயது 30க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி லைப்ரரி சயின்ஸில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், காலியிடம் 1. வயது 30க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி ஹிந்தி மற்றும் ஆங்கில பாடங்களுடன் முதுநிலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் அக்கௌண்டன்ட், காலியிடங்கள் 42. கல்வி தகுதி CA CMA தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் ஸ்டெனோகிராஃபர், காலியிடங்கள் 31. கல்வி தகுதி ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் நிமிடத்திற்கு 80 வார்த்தைகள் என்ற வேகத்தில் சுருக்கெழுத்தில் எழுதி அதனை நிமிடத்திற்கு 50 வார்த்தைகள் என்ற வேகத்தில் ஆங்கிலத்திலும் 65 வார்த்தைகள் என்ற வேகத்தில் ஹிந்தியிலும் தட்டச்சு செய்ய தெரிந்திருக்க வேண்டும். உச்ச வயது வரம்பில் SC ST பிரிவினர்களுக்கு 5 வருடமும், OBC பிரிவினர்களுக்கு 3 வருடமும், PWD பிரிவினர்களுக்கு 10 வருடமும் சலுகை அளிக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: தகுதியானவர்கள் CBT தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500. இதனை ஆன்லைன் மூலம் செலுத்தவும். SC ST PWD பிரிவினர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்கும் முறை: https://nhai.gov.in என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் 15/12/2025 விண்ணப்பிக்கவும். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு மேற்கண்ட இணையதள முகவரியை பார்க்கவும். நண்பர்களே, கொடுக்கப்பட்டுள்ள இணையதள முகவரியில் வேலை, வயது, கல்வி தகுதி, தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.